நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கூகுள் நிறுவனத்தில் ஆட்கள் தேர்வு முறையில் பெரிய மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அதன் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். ஆன்லைன் நேர்காணலில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தி பலர் மோசடியில் ஈடுபடுவதாக கவலை தெரிவித்துள்ளார். கடைசி சில ஆண்டுகளாக அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் முன்னணி நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்காக ஆன்லைன் நேர்காணல் முறையை பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் இந்த முறையில் பல குறைகள் இருப்பது சமீபத்தில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக பொறியியல் மற்றும் புரோகிராமிங் துறைகளில் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் நேர்காணல் நேரத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு AI கருவிகளின் உதவியுடன் பதிலளித்து வருகிறார்கள். இதனால் அவர்களின் உண்மையான திறமைகள் வெளிப்படாமல் தேர்வு செய்யப்பட்ட பிறகு பணியில் குறைபாடுகள் தெரிய வருகிறது. இதுகுறித்து சுந்தர் பிச்சை தெரிவிக்கையில், இனி என்ஜினியர்கள் மற்றும் புரோகிராமர்ஸ் வேலைக்கு சேரும் முன் குறைந்தது ஒரு நேர்காணலை நேரடியாக சந்தித்து எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். ஆன்லைன் நேர்காணல் மட்டும் போதாது, விண்ணப்பதாரர்கள் கணினி அறிவியல் தொடர்பான அடிப்படை புரிதலை நன்கு கொண்டுள்ளார்களா என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்றார். இது தொடர்பான ஆய்வு அறிக்கையில் ஆன்லைன் நேர்காணல்களில் பங்கேற்றவர்களில் 50% அதிகமானோர் AI உதவியை பெற்றுள்ளனர் என்று தெரியவந்துள்ளது. வேட்பாளர்கள் கேமராவை ஆன் மோட் வைத்தபடி AI பயன்படுத்தி கோடிங் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதோடு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கூகுள் மட்டுமின்றி அமேசான், சிஸ்கோ, டெலாய்ட், மெக்கன்சி போன்ற பல நிறுவனங்களும் ஆன்லைன் நேர்காணலை கைவிட்டு நேரில் சந்தித்து மட்டுமே ஆட்களை தேர்வு செய்யும் முறைக்கு மாறியுள்ளது. மோசடிகளை தவிர்க்கும் வகையில் நேரடியாக சந்தித்து மட்டுமே ஆட்கள் தேர்வு செய்யப்படும். இது தொழில்நுட்பத் துறையில் தரம் மற்றும் திறமையை உறுதி செய்யும் முக்கியமான மாற்றமாக இருக்கும் என்று சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார்.